ஹாய் மக்களே, நான் தான் வசந்த்ராஜ். ஸோ நேற்று நம்ம வீடியோ பார்த்து என்னோட இன்னொரு நண்பர் வந்து பர்கூர் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ நம்ம பர்கூரை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ டீட்டெயிலாக. ஸோ பர்கூர் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓட்டர்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,345 பேர், பெண்கள் 1,18,970 பேர், தேர்ட் ஜெண்டர் அவங்க பார்த்தீங்கன்னா 34 பேர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,37,349 பேர். அதாவது 2021 கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000 வாக்காளர்கள் கம்மி. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா 2,47,064 பேர் இருந்தாங்க. 2021 மொத்தம் வாக்களிச்சவங்க பார்த்தீங்கன்னா 1,98,221. அதாவது 80% ஆஃப் த போல் வந்து நடந்துச்சு. சரிங்களா, பர்கூரில். இப்போ 2021 ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மதியழகன் அப்படின்றவர் டிஎம்கேல 97,256 வாக்குகள் பெற்றிருந்தார். அதாவது இப்போ அவரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 49.06%. அவரை எதிர்த்து நின்று போட்டியிட்ட கிருஷ்ணன் அவர் வந்து ஏடிஎம்கேல போட்டியிட்டாரு. அவர் 84,642 வாக்குகள் பெற்று 42.7% பெற்றார். சரிங்களா, இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் மதியழகன் அதிமுக வேட்பாளரை விட 12,614 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்துச்சு. ஆக்சுவலாக 2011 2016 இந்த தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 இந்த தொகுதியை திமுக மீட்டெடுத்தது. சரி, ஓகே, இது 2021 கதை. 2026 யார் யார் போட்டியிட போறா, எந்தெந்த கட்சி அங்கே போட்டியிட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக சைடில் திருப்பி ஸ்டாண்டிங் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மதியழகன் அவர் போட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அதிமுகவில் பார்த்தா இசி கோவிந்தராஜன் அவர் வந்து அதிமுகவோட மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏவும் அவருக்கு உள்ளூரில் கொஞ்சம் நிறைய செல்வாக்கும் இருக்கு. ரெண்டாவது தமிழக வெற்றி கழகம் அவர் பார்த்தீங்கன்னா முரளிதரன் அப்படின்னு அந்த விஜய் கட்சியிலேருந்து போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா கவின் அப்படின்னு போட்டிடுறாரு. ஸோ இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்முனை போட்டி நடக்குது. இங்கே கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ நம்ம ஒருத்தவங்க கண்டஸ்டன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். டி மதியழகன் திமுக. இவரோட சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2021 இவரோட சொத்து மதிப்பு சுமார் 71 கோடி, கடன் 17 கோடி என அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2026 பிரமாண பத்திரப்படி தோராயமாக 85 to 90 கோடி அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல பேஸ்ட் ஆன் அஃபிடவிட். சரி, இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிகளில் நிறைய தார் சாலைகளும் குடிநீர் திட்டங்களையும் நிறைய மேம்படுத்தியிருக்காரு அந்த தொகுதியில். அதே சமயம் அந்த பர்கூர் தொழிற்பேட்டை அதாவது சிப்காட்ல பார்த்தீங்கன்னா உள்ளூர் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. சரி, இவர் மேலே ஏதாவது விமர்சனங்களோ புகார்களோ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கிரானைட் குவாரி தொழிலில் வந்து சுற்றுச்சூழல் விதிகளை மீறி சுற்றுச்சூழல் மீறி நடக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவ்வப்போது குற்றச்சாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, அது இல்லாமல் பழைய பேருந்து நிலையத்தை வந்து நவீனப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணி இன்னும் முடியாமல் தாமதம் அடைவதால மக்கள் அவர் மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. இது வந்து அவரோட பிளஸ் அண்ட் மைனஸ். சரி, ரெண்டாவது நம்ம இசி கோவிந்தராஜன் அதிமுக அவரை பற்றி பார்ப்போமா. இப்போ அவர் 2016 தேர்தலில் சுமார் 2.5 கோடி சொத்துக்களை கணக்கு காட்டியிருந்தாரு. 2026 8 to 10 கோடி இருக்கலாம் அப்படின்றது கெஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு அதுவுமே அஃபிடவிட் வந்து யாருக்குமே இந்த 4 பேர்லையுமே யாருக்குமே அஃபிடவிட் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக கிடைக்கல. ஸோ தோராயமாக 8 to 10 கோடி இருக்கலாம் அப்படின்றது நம்பப்படுகிறது. சரி, இவரோட செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ என்பதால் தொகுதி மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டவர். இவர் வந்து அவருக்கு டைரக்டாவே அவருக்கு வந்து எல்லா பீப்புளோடையுமே கான்டாக்ட் டைரக்டாவே இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு தேவையான பாசன வசதி செஞ்சு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. விவசாயிகளுடைய நன்மதிப்பை நிறைய பெற்றிருக்காரு. சரி, இவர் மேலே ஏதாவது விமர்சனங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருந்தபோது நிறைய டெண்டர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது அவரோட ஆதரவாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கடந்த 2021 இவருக்கு போட்டியிட வாய்ப்பு தரல. ஏன்னா அப்போ சர்ச்சை கட்சிக்குள்ள உள்கட்சி பூசலால இவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால அதுவே ஒரு பின்னடைவை இப்போ ஃபீல் பண்றாங்க. சரி, இது வந்து இசி கோவிந்தராஜன் அவர்கள் அதிமுகலேருந்து பார்த்தோம். இப்போ அடுத்தது முரளிதரன் அதாவது டிவிகே அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியிலேருந்து. இவரு என்ன சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவர் புதிய வேட்பாளர்னால நம்ம கிட்ட அதை பத்திரப்படி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல எக்ஸாக்டா. ஆனால் தோராயமாக 1 கோடி to 3 கோடி அப்படின்னு
ரீசன்ட் ஸ்டாட்ஸ் வந்து சொல்லுது. சரிங்களா? இவரோட செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் விஜய் மக்கள் இயக்கம்னு இருந்த காலத்திலிருந்தே, இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இல்ல, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்ச காலத்திலேருந்து நெறைய அந்த தொகுதிகள்ல ரொம்ப நாளா வந்து கல்வி உதவியும், ஏழை மக்களுக்கு நெறைய நலத்திட்டங்கள செஞ்சு வச்சு நற்பணி தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ, அதனால அவருக்கும் மக்கள் சார்புல நல்ல மதிப்பு இருக்கு. இவருக்கு என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பெருசா அரசியல் அனுபவம் இல்லாதனால, இதுவரைக்கும் எந்த தொகுதியும் நிர்வகித்தனால, அவருக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் அசெம்பிளிய மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம 4வதா பார்க்க போற ஆள் கவின். இவரோட சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மிகவும் எளிமையான பின்னணியில வந்தவரு. இவரோட சொத்து மதிப்பு மிஞ்சி போனா 25 to 50 லட்சம் இருக்கும் அப்படின்றது தோராயமா கணக்கிடப்படுது. சரி, இவரோட சிறந்த செயல்பாடு என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த போராட்டங்கள்ல நிறைய இடத்துல முன்னணியா நின்று மண்ணின் மைந்தன் என்ற பெயரை பெற்று இளைஞர்களிடம் நல்ல ஆதரவு பெற்றவர். அதே சமயத்தில் இவருக்கு மேல என்ன விமர்சனமோ புகாரோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் கட்சி ரீதியா நிறைய மேடை பேச்சுகள்ல தீவிரமான நிலைப்பாடுகளை நடுநிலை வாக்காளர்களிடையே கவலையை விமர்சனங்களையும் பெற்றுள்ளனர். அதாவது சர்ச்சைக்குரிய வகையில் பேசக்கூடிய ஒரு எழுச்சி பேச்சாளர். சரிங்களா? இது வந்து இவங்க 4 பேரை பத்தி பார்த்தாச்சு. இப்ப இது ஒரு புறம் கோடிக்கணக்கில் சொத்துக்களை கொண்ட பெரும் தொழிலதிபர் ஒரு பக்கம், மறுபுறம் மாற்றத்தை எதிர்பார்க்கும் புதிய முகங்கள். இப்ப பர்கூர் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இது இப்ப அவங்க கையில தான் இருக்கு. திமுகவின் மதியழகன் அவர்கள் வந்து தான் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பாரு. கோவிந்தராஜன் அனுபவத்தை சொல்லி ஓட்டு கேட்பாரு. முரளிதரனும் அவரு கவினும் தான் செஞ்ச நல்லது என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க. இப்ப பர்கூர் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, யாரை வெற்றி பெற செய்வாங்க என்பது ஒரு கேள்விக்குறி. இதுக்கு விரை மே 3 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஊருக்கு பத்தி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க ஊரை பேரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.